ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்தர்லேருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். அகாஸ்வேரு அரசாண்ட நாடுகள் எத்தனை? விடை 127 நாடுகள். அகாஸ்வேரு தன் ராஜ்யபாரத்தின் எந்த வருஷத்தில் ஊழியக்காரருக்கு விருந்து பண்ணினான்? விடை 3ஆம் வருஷத்தில். அகாஸ்வேரு ராஜா சமஸ்த ஜனங்களுக்கும் எங்கே விருந்து செய்தான்? விடை ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்திலுள்ள மண்டபத்தில். தளவரிசையின் மேல் என்ன கற்கள் பதித்திருந்தன? விடை சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள். மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரீ யார்? விடை வஸ்தி. அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு விருந்து செய்தது யார்? விடை வஸ்தி. விருந்தில் எந்த பாத்திரத்தில் பானம் கொடுக்கப்பட்டது? விடை பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில். தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டது யார்? விடை அகாஸ்வேரு ராஜா. அகாஸ்வேரு ராஜா ஏன் கோபமடைந்தார்? விடை ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்று சொன்னதினால். ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் எங்கே கூட்ட வேண்டும்? விடை சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்தில். சூசான் அரண்மனையிலிருந்த யூதன் யார்? விடை மொர்தெகாய். யாவீரின் குமாரன் யார்? விடை மொர்தெகாய். கீசின் குமாரன் யார்? விடை சீமேயி. சீமேயின் மகன் யார்? விடை யாவீர். பாபிலோன் ராஜா யார்? விடை நேபுகாத் நேச்சார். யூதாவின் ராஜா யார்? விடை எகோனியா. யாருக்கு தாய் தகப்பன் இல்லை? விடை எஸ்தருக்கு. ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தவள் யார்? விடை எஸ்தர். மொர்தெகாய் யாரை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான்? விடை எஸ்தரை. எஸ்தருக்கு எத்தனை தாதிமார்களை ஏகாய் நியமித்தான்? விடை 7 தாதிமார்கள். ஏகாய் கன்னி மாடத்தில் சிறந்த இடத்தில் யாரை வைத்தான்? விடை எஸ்தரையும் அவள் தாதிமார்களையும். நாடோறும் கன்னி மாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவது யார்? விடை மொர்தெகாய். யாருக்கு காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது? விடை எஸ்தருக்கு. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் யார் மேல் அன்பு வைத்தான்? விடை எஸ்தர். ராஜா எஸ்தரின் சிரசின் மேல் எதை வைத்தான்? விடை ராஜ கிரீடத்தை. ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தது யார்? விடை மொர்தெகாய். வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகள் யார்?
விடை பிக்தான் தேரேஸ். மொர்தெகாய் யாரை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. விடை ஆமானை. யூதரை எல்லாம் சங்கரிக்க வகை தேடினது யார்? விடை ஆமான். 127 நாடுகளை அரசாண்ட அரசன் யார்? விடை அகாஸ்வேரு. ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை யாருடைய கையில் அனுப்பப்பட்டது? விடை அஞ்சற்காரர் கையில். மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு அறிவித்தது யார்? விடை ஆத்தாகு. மொர்தெகாயின் மேல் உக்கிரகம் நிறைந்தவனானது யார்? விடை ஆமான். சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு போனது யார்? விடை ஆமான். என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்தது யார்? விடை ஆமான். எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தது யார்? விடை மொர்தெகாய். யூதர்களை அழிக்கும்படி கட்டளை எங்கே பிறப்பிக்கப்பட்டது? விடை சூசானில். ராஜாவின் சம்பிரதிகள் எப்போது அழைக்கப்பட்டார்கள்? விடை சீவான் மாதம். மேன்மேலும் பெரியவனானது யார்? விடை மொர்தெகாய். தீவிரத்தோடே புறப்பட்டு போன அஞ்சற்காரர் எதின் மேல் ஏறி போனார்கள்? விடை வேகமான ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள். மொர்தெகாய் அணிந்திருந்த ராஜவஸ்திரத்தின் நிறம் என்ன? விடை இளநீலம் வெள்ளை. ஆமான் யூதரை அழிக்க என்ன சீட்டை போட்டான்? விடை பூர். சூசானில் இருக்கிற யூதர் சூசானில் எத்தனை பேரை கொன்று போட்டார்கள்? விடை 300 பேரை. தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவருமாய் இருந்தவன் யார்? விடை மொர்தெகாய். காரியம் எப்படி முடிந்தது? விடை மாறுதலாய். யூதர்கள் வருஷந்தோறும் எந்த நாளை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணினார்கள்? விடை ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதி. எது மாறுதலாய் முடிந்தது? விடை காரியம். பூரீம் என்பது என்ன? விடை பண்டிகை. எந்த நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது? விடை சூசான். ராஜா அரண்மனையில் எங்கே வீற்றிருந்தான்? விடை கொலு மண்டபத்தில் ராஜாசனத்திலே. ராஜா எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதைக் கண்டு என்ன செய்தான்? விடை பொற்செங்கோலை நீட்டினான். தூக்குமரம் செய்ய
ஆமானுக்கு ஆலோசனை சொன்னது யார்? விடை ஆமான் மனைவி ஸ்ரேஷும் ஆமானின் சிநேகிதரும். ஆகாஸ்வேருவின் அரண்மனை எங்கே இருந்தது? விடை சூசான். அகாஸ்வேரு தன் மகிமை மகத்துவத்தை எத்தனை நாள் விளங்க செய்தான்? விடை 180 நாள். அகாஸ்வேரு சிங்கார தோட்டத்தில் எத்தனை நாள் விருந்து செய்தான்? விடை 7 நாள். அகாஸ்வேருவின் முதல் மனைவி பெயர் என்ன? விடை வஸ்தி. அகாஸ்வேருவின் பிரதானிகள் எத்தனை பேர்? விடை 7 பேர். வஸ்தியை ராஜஸ்திரீயாக இராதபடி தள்ளிவிட ஆலோசனை கூறியவன் யார்? விடை மெமுகான். ஸ்திரீகளை காவல் பண்ணும் ராஜாவின் பிரதானி யார்? விடை ஏகாய். மொர்தெகாய் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? விடை பென்யமீன். மொர்தெகாயின் தகப்பன் பெயர் என்ன? விடை யாவீர். மொர்தெகாய் எந்த அரசனுடன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டான்? விடை எகோனியா. எஸ்தர் மொர்தெகாய்க்கு என்ன உறவின் முறை? விடை தங்கை. எஸ்தரின் மறுபெயர் என்ன? விடை அட்சால். தங்கையை தன் குமாரத்தியாக தத்தெடுத்தவன் யார்? விடை மொர்தெகாய். அரண்மனையில் கன்னிப் பெண்களை வைக்கும் இடம் எது? விடை கன்னிமாடம். அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணும் பிரதானி யார்? விடை சாஸ்கா. மொர்தெகாயின் சித்தப்பா பெயர் என்ன? விடை அபியாயேல். எஸ்தரின் அப்பா பெயர் என்ன? விடை அபியாயேல். எஸ்தரை ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து சென்ற மாதம் எது? விடை தேபேத் மாதம். வஸ்தி ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயானவள் யார்? விடை எஸ்தர். ஆண்டவரின் தயை இருந்தால் அனாதையும் அரசியாகலாம் என்பதற்கு உதாரணம் யார்? விடை எஸ்தர். அரசியாக மாறினாலும் அண்ணன் பேச்சு கேட்டு நடக்கும் தங்கை யார்? விடை எஸ்தர். அகாஸ்வேருவை கொல்ல முயற்சித்த பிரதானிகள் யார்? விடை பிக்தான் தேரேஸ். அகாஸ்வேருவை பிரதானிகளின் சதியிலிருந்து காப்பாற்றியது யார்? விடை மொர்தெகாய். அகாஸ்வேருவுக்கு அடுத்த பதவியிலிருந்தவன் யார்? விடை ஆமான். ஆமானின் அப்பா பெயர் என்ன? விடை அம்மெதாத்தா. வணக்கம் போடாததை வன்மமாக வைத்து மூர்க்க வெறி கொண்டவன் யார்? விடை ஆமான்.
யூதர்களை அழிக்க ஆமான் எத்தனை தாலந்து வெள்ளி கொடுக்க முன்வந்தான்? விடை 10,000 தாலந்து வெள்ளி. யூதர்களை எந்த மாதத்தின் 13ஆம் தேதி கொல்வதற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? விடை ஆதார் மாதம். எஸ்தருக்கு பணிவிடை செய்ய ராஜாவால் நியமிக்கப்பட்ட பிரதானி பெயர் என்ன? விடை ஆத்தாகு. உதவி செய்யவே உயர்வு என எஸ்தரிடம் கூற சொன்னது யார்? விடை மொர்தெகாய். எஸ்தர் எத்தனை நாள் உபவாசத்திற்கு அறைகூவல் விடுத்தாள்? விடை 3 நாள். செத்தாலும் பரவாயில்லை, தன் ஜனங்களுக்காக சட்டத்தை மீறுவேன் என்று கூறியது யார்? விடை எஸ்தர். எஸ்தரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? விடை ராஜா ஆமான். ஆமானின் மனைவி பெயர் என்ன? விடை சிரேஷ். ஆமான் செய்த தூக்கு மரத்தின் உயரம் எவ்வளவு? விடை 50 முழம். தன்னைத்தான் கனம் பண்ணுவார் என்று தப்பு கணக்கு போட்டு தன் எதிராளியை அலங்கரித்தவன் யார்? விடை ஆமான். பிராணனுக்காக மன்றாட சென்றபோது போதையில் விழ மரணத்தை பெற்றது யார்? விடை ஆமான். போதையில் விழுந்தவனை பலவந்தம் செய்ய நினைக்கிறான் என தவறாக நினைத்து தீர்ப்பு வழங்கியவன் யார்? விடை அகாஸ்வேரு. ஆமான் செய்த தூக்கு மரம் பற்றி அரசனுக்கு அறிவித்தவன் யார்? விடை அர்போனா. தான் வெட்டிய குழியில் தானே விழுந்தான் என்பது போல தான் செய்த மரத்திலே செத்தவன் யார்? விடை ஆமான். யூதரின் சத்துரு யார்? விடை ஆமான். ஆமானின் வீடு யாருக்கு கொடுக்கப்பட்டது? விடை எஸ்தர். தன்னை வளர்த்தவனை அரண்மனை அதிகாரியாக்கினவள் யார்? விடை எஸ்தர். மொர்தெகாய் ராஜாவிடம் பெற்ற பரிசு என்ன? விடை மோதிரம். சூசான் அரண்மனையில் யூதரால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர்? விடை 500 பேர். ஆமானின் எத்தனை குமாரர்கள் கொல்லப்பட்டனர்? விடை 10 பேர். அகாஸ்வேருவுக்கு அடுத்த பெரியவன் யார்? விடை மொர்தெகாய். பூரீம் பண்டிகையை ஏற்படுத்தியவர்கள் யார்? விடை மொர்தெகாய், எஸ்தர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.